ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஜர்னி டு த மிஸ்டீரியஸ் ஐலாண்ட். இந்த படத்தோட ஹீரோ ஒரு டீனேஜ் பையன். ஹீரோவோட தாத்தா ஒரு எக்ஸ்ப்ளோரர், நிறைய விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறவர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தேடி போகிறப்போ அவர் காணாமல் போயிருப்பாரு. அவர்கிட்ட இருந்து காலோ மெசேஜோ அதுக்கப்புறம் எதுவுமே வந்திருக்காது. இப்போ அந்த ஹீரோவுக்கு அந்த காணாமல் போன தாத்தா கிட்டேருந்து ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னல் இருக்கிற இடம் மேப்லேயே இல்லாத ஒரு இடமா இருக்குது. ஹீரோ அவன் தாத்தாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இவன் கூட போகிறது யாருன்னா அவனோட ஸ்டெப் ஃபாதர் தான். இவனும் அவனோட ஸ்டெப் ஃபாதரும் பெருசாக பேசிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேரும் இப்படி போனாவது ஒன்றா சேருவாங்கங்கிறதுக்காக இவங்களை ஒன்றா அனுப்பி வைப்பாங்க. அவர் ஒரு எக்ஸ் நேவி பைலட். ஹீரோவோட தாத்தா கிட்டேருந்து வந்த சிக்னல் இடம் ஒரு ஐலாண்ட். அங்கே போகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தேவைப்படும். அந்த மேப்லேயே இல்லாத இடத்துக்கு போகிறதுக்கு யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் சம்மதிப்பார். அவரும் அவர் பொண்ணும் சரி இவங்க கூட அந்த ஐலாண்டுக்கு வருவாங்க. அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இப்போ இந்த 4 பேரும் கடல் மேலே போயிட்டு இருக்கப்போ அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி கீழே விழுந்துரும். கரெக்டாக அவங்க வர வேண்டிய இடத்துல தான் அது விழுந்திருக்கும். அவங்க அந்த மிஸ்டீரியஸ் ஐலாண்டுக்கு இப்போ வந்துட்டாங்க. அந்த ஐலாண்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த ஐலாண்ட் மேப்லேயே இல்லாத இடம். அப்படி ஒரு இடம் அங்கே இருக்கவே கூடாது. அப்படி வித்தியாசமான இடம் எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்க சின்ன சின்ன பட்டாம்பூச்சிலாம் அங்கே நல்லா பெரிய பறவை மாதிரி இருக்கும். இங்கே இருக்க பெரிய யானை அங்கே குட்டி நாய் மாதிரி இருக்கும். இங்கே செவுத்துல இருக்க பல்லிலாம் அங்கே ராட்சச பல்லியாக இருக்கும். அந்த ஐலாண்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழியிற ஸ்டேஜில் இருக்கும். அதனால் அங்கே இருக்க மிருகங்க கிட்ட இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த ஐலாண்டு அழியறதுக்கு முன்னாடி இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறாங்க, ஹீரோவோட தாத்தாவை அந்த ஐலாண்டில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்படி கண்டுபிடிச்சாலும் இங்கேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு போவாங்க. அவங்க ஹெலிகாப்டர் தான் ஆல்ரெடி கிராஷ் ஆகிடுச்சுல்ல. இங்கேருந்து அவங்க தப்பிச்சு போக வேறு வழி தான் யோசிச்சு ஆகணும். அது என்ன வழி அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அதில் இருக்க கிராஃபிக்ஸ்லாம் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன இந்த படத்தை பார்க்கலன்னா இப்போவே போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜி சினிமா டைம். வணக்கம்.